இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் முதல் மரியாதைக்குரிய படைப்பாளி. என் இனிய தமிழ் மக்களே, இந்த கணீர் குரலுடன் தமிழக மக்களை சினிமா ரசனைக்குள் ஈர்த்து கட்டி போட்டவர் இயக்குனர் பாரதி ராஜா. வெகுஜனங்களின் அன்பை பெறுபவர்தான் சிறந்த தலைவராகவும் கலைஞராகவும் உருவாக முடியும். அந்த வகையில எளிய மக்களின் வாழ்க்கையில பொதிந்திருக்கும் உணர்வுகளை தத்துவார்த்தமாக படைத்து பாரதி ராஜா இயக்குனர் இமயமாக உயர்ந்தார். இந்த பூவுலகுல இல்லாமல் போனாலும் இனியும் அவர் இமயம்தான். ஸ்டுடியோ செட்களின் சங்கிலியில இருந்து கேமராவை விடுவிச்சு லொகேஷன்களுக்கு கூட்டி சென்றவர் பாரதி ராஜா தான். அது மட்டுமா செய்தாரு, கதாநாயகனுக்கான பிம்பங்களை தேவைக்கேற்ப வளைத்துக் கொள்பவர், அதுவும் தன்னோட முதல் படத்திலேயே. 16 வயது நிலை கமலை உங்கள் கண் முன்னால கொண்டு வந்து பாருங்க, அவரோட கலையாற்றலின் நுணுக்கம் புரியும். டஸ்கி ஸ்கின் கதாநாயகிகளுக்கு இன்னும் கூட இண்டஸ்ட்ரியில உரிமை குரல் ஒலிச்சிட்டு இருக்க, அதை சத்தமே இன்றி அன்றைக்கே செய்தவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் தாத்பிரியங்களை வகுத்தவர்னு சொல்லலாம். அதனாலேயே அதை பாமு பாப்பி என்று பிரிக்கும் அளவுக்கு பாரதி ராஜா சினிமா மாணவர்களுக்கு என்றென்றும் ஒரு தனி பாடம், சினிமா ரசிகர்களுக்கு என்றைக்குமே அவர் ஒரு சொர்க்கம். பாரதி ராஜா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு அவர் சுய பிரகடனம் செய்து கொள்ளலையே தவிர அப்படியான ஒன்று யாராலும் நிகர் செய்ய முடியாத உச்சம். அள்ளிநகரம் டு சினிமாவின் ஓயாத அலையான பாரதி ராஜாவின் வாழ்க்கை வரலாற்று சுவாரஸ்யங்களை திரும்பி பார்ப்போம். தேனி மாவட்ட அள்ளிநகரத்தில் மாயத்தேவர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு 1941 ஜூலை 17 பிறந்த பாரதி ராஜாவோட இயற்பெயர் சின்னசாமி. பள்ளி பருவத்திலேயே நாடக நடிப்பு தொற்றிக்கொண்டது. நல்லாவே படிச்சாரு, சுகாதார ஆய்வாளர் வேலையும் கிடைச்சது. ஒரு கட்டத்தில் நாடகங்களுக்கு கதையை எழுதி அரங்கேற்றவும் ஆரம்பிச்சாரு. வேலையும் நாடகமுமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க பண்ணைப்புறத்தில் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரோட நட்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு. கம்யூனிஸ்ட் மேடைகளில் இசை வாசிக்க அண்ணன் பாவலர் வரதராஜனோடு சென்ற ராஜா அண்ட் கோ பாரதி ராஜாவின் நாடகத்துக்கும் இசை வாசிக்க மதுரை சென்றாங்க. பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையா இருந்ததால நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இவர்களோட நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் இவர்களோட நட்பு கொண்டாரு. சினிமாவுக்கு சென்றா பெரிய அளவுல புகழ் பெறலான்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. முதல்ல அன்னக்கிளி செல்வராஜ் சினிமாவில் சேர சென்னைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாரதி ராஜா வந்தாரு. சினிமாவில் உடனே வாய்ப்பு அமையல, வாழ்க்கை நடத்துவதே அவங்களுக்கு பெரும் போராட்டமாக ஆனது. இந்த நிலையில தான் பாஸ்கர், இளையராஜா, கங்கை அமரன் மூவரும் புறப்பட்டு சென்னைக்கு வந்தாங்க. சங்கிலி முருகன் நடத்திய நாடகங்களுக்கு இசையமைச்சாங்க. இசை கச்சேரிகளுக்கும் சென்று வந்தாங்க. இசை கச்சேரியில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வந்தாரு. எஸ்பிபியும் அவங்களோட நட்பு வட்டத்துல சேர்ந்துகிட்டாரு. திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷின் அறிமுகம் கிடைக்க அவர்கிட்ட கிட்டார் வாசிக்க சென்றாரு இளையராஜா. இளையராஜா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கவிஞர் கண்ணதாசனிடம் உதவியாளராக கங்கை அமரனை சேர்த்துவிட்ட ஜி.கே. வெங்கடேஷ் இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் பாரதி ராஜாவை உதவியாளராக சேர்த்து விட்டாரு. புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்துல உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாரதி ராஜா அடுத்து KRG தயாரிப்புல கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலைப்பிரசவம் படத்துல உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சாரு. அடுத்ததாக KRG தயாரிப்புல ஜெகநாதன் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்துல உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சாரு. தனது படங்கள்ல பாரதி ராஜாவின் திறமையை அறிஞ்ச KRG அவருக்கு படம் இயக்கும் வாய்ப்பையும் வழங்கினார். முத்துராமன் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி, வி. குமார் இசையமைப்பாளர் என்று முடிவான அந்த படத்துக்கு சொந்த வீடுன்னு பெயரும் சூட்டப்பட்டது. ஆனா படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னதாக ஜெயலலிதா படத்துல இருந்து விலகிக்கிட்டதால அந்த படம் டிராப் ஆனது. அதன் பிறகு KRGயின் அலுவலகத்துக்கு ஃபைனான்சியராக வந்த S.A. ராஜ்கண்ணுவிடம் பேசிக்கொண்டிருந்த போது மயிலு என்ற கதையை பாரதி ராஜா சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை S.A. ராஜ்கண்ணுவுக்கு பிடிச்சு போக அதற்கு 16 வயதினிலேன்னு பெயர் வச்சு கமல், ரஜினி, சத்யஜித், ஸ்ரீதேவி, காந்திமதி நடிப்புல நிவாஸ் ஒளிப்பதிவில் படமாக்க முடிவு செஞ்சாங்க. இவர்களின் நட்பு வட்டத்தில் இருந்த அன்னக்கிளி செல்வராஜ் கதாசிரியர் பஞ்ச அருணாச்சலத்திடம் உதவியாளராக
இருந்து அவர் தயாரித்த அன்னக்கிளி படத்திற்கு இளையராஜாவை அறிமுகம் செஞ்சு இசையமைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. தேவராஜ் மோகன் இயக்கத்துல அன்னக்கிளி படம் வெளியாகி பெரும் வெற்றி படமாக அமைந்து இளையராஜா புகழ் பெற்றாரு. உடனே தனது நண்பர் இளையராஜாவை 16 வயதினிலே படத்துக்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செஞ்சு படப்பிடிப்பை தொடங்கினார் பாரதி ராஜா. 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியானது 16 வயதினிலே படம். இந்த படம் பெரும் வெற்றி படமாக அமைஞ்சு வசூலிலும் சாதனை படைச்சது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதையும் பெற்றாரு பாரதி ராஜா. மீண்டும் S.A. ராஜ்கண்ணுவின் தயாரிப்புல சுதாகர் ராதிகாவை அறிமுகப்படுத்தி கிழக்கே போகும் ரயில் படத்தை இயக்கினாரு பாரதி ராஜா. அடுத்து தனது வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலையும் அக்கறை கொண்ட KRG தயாரிப்புல கமல் ஸ்ரீதேவி நடிப்புல சிவப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கினாரு. தனது உதவியாளர் K. பாக்யராஜ் நடிப்பில் தனது தயாரிப்பில் புதிய வார்ப்புகள் படத்தை இயக்கிய பாரதி ராஜா இன்னொரு உதவியாளரான K. விஜயன் சுதாகர் ராதிகா நடிப்பில் நிறம் மாறாத பூக்கள் படத்தை இயக்கினாரு. இதுல K. விஜயனுக்கு அவரே டப்பிங்கும் பேசியிருப்பாரு. அடுத்து கள்ளுக்குள் ஈரம் படத்துல அவரே கதாநாயகனாக அறிமுகமானாரு. அவரது படங்களின் ஒளிப்பதிவாளர் நிவாஸ் படத்தை இயக்கினார். இந்த படத்துல அருணா விஜயசாந்தி இருவரையும் கதாநாயகிகளாக அறிமுகம் செஞ்சாரு. சிவப்பு ரோஜாக்கள் படத்தை தெலுங்கு மொழியில கொத்த ஜீவித்தலு என்கிற பெயரிலும் இந்தி மொழியில ரெட் ரோஸ் என்கிற பெயரிலும் இயக்கிய பாரதி ராஜா அடுத்து தனது உதவியாளர் மணிவண்ணன் கதையில் நிழல்ன்ற படத்தை இயக்கினாரு. அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆனா மீண்டும் தனது உதவியாளர் மணிவண்ணன் சொன்ன கதையில அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தை தனது நண்பன் இளையராஜாவின் சகோதரருமான பாஸ்கர் தயாரிப்புல இயக்குனாரு. அந்த படத்துல கார்த்திக் நாயகனாகவும் ராதா கதாநாயகியாகவும் தியாகராஜன் வில்லனாகவும் அறிமுகமானாங்க. இந்த படத்துக்காக தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றாரு. அதன் பின்னர் டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வாலிபமே வாவா, மண்வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது, என்னுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சீமையிலே கருத்தம்மா, பசும்பொன், தமிழ்ச்செல்வன், அந்தி மந்தாரை, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம், கண்களால் கைது செய், பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்கள், சீதா கொக்கா சிலுகா, யுவதாரம், புலிச்சிண்டி, ஈதரம் இல்லுலு, ஜமடகனி, ஆராதனா ஆகிய தெலுங்கு படங்களையும், சொல்வ சவான், லவவஸ், சில இந்தி படங்கள் என 40+ படங்களை இயக்கி இருக்கிறாரு. 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், கள்ளுக்குள் ஈரம், டிக் டிக் டிக், என்னுயிர் தோழன், கடல் பூக்கள், பொம்மலாட்டம் உட்பட 12 படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாரு. K. பாக்யராஜ், மணிவண்ணன், கலைமணி, அன்னக்கிளி செல்வராஜ், பஞ்சு அருணாச்சலம், வேதம் புதிது கண்ணன் ஆகியோரின் கதைகளிலும் படம் இயக்கி இருக்கிறாரு. கள்ளுக்குள் ஈரம் படத்தில் நடிகராக அறிமுகமான பாரதி ராஜா அதன் பின்னாடி நிழல்கள், தாவணி கனவுகள் உட்பட 20 படங்களில் நடித்திருக்கிறாரு. K. பாக்யராஜ், ராதிகா, மணிவண்ணன், நெப்போலியன், நிழல்கள் ரவி, அருணா, விஜயசாந்தி, உஷா, கவுண்டமணி, கார்த்திக், ராதா, தியாகராஜன், ரேவதி உள்ளிட்ட பலரையும் திரையுலகில் அறிமுகம் செய்தவர் பாரதி ராஜா. தன்னுடைய மகன் மனோஜ் K. பாரதியை தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அந்த படத்தை இயக்கி தயாரித்தவர். அல்லி அர்ஜுனா படத்தையும் மகனுக்காக தயாரிச்சாரு. பாரதி ராஜாவோட முதல் மரியாதை படம் 1986இல் தாஷ்கண்ட் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. கருத்தம்மா படத்துக்கான தேசிய விருதை தன் தாயையே பெற்றுக்கொள்ள வைத்தார். பாரதி ராஜா தனது சகோதரியின் மகள் சந்திர லீலா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு மனோஜ் என்ற மகனும் ஜனனின்ற மகளும் பிறந்தாங்க. மனோஜ் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாரடைப்பால் அவர் காலமானார். தமிழக அரசின் விருதுகள், ஃபிலிம்ஃபேர் விருதுகள், தேசிய விருதுகள் தொடங்கி பத்மஸ்ரீ வரைக்கும் பாரதி ராஜாவை தேடி வந்து பல விருதுகள் கௌரவித்தன. பாரதி ராஜா எனும் ஆளுமையை இந்த சில விவரிப்புகளுக்குள் மட்டும் சுருக்கிவிட முடியாது. அவர் பேசி தீர்க்க முடியாதவர். அவரது நாயகிகள் பேசிய திரைமொழி பற்றி
தனி ஆய்வுக் கட்டுரையே எழுதலாம். அவருடைய திரைப்படங்கள் காதலை மட்டுமல்ல, காதலின் பிற பரிமாணங்களை சுவாரஸ்யங்களுடன் பேசியவை. சாதி மத பேதங்கள் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம்ன்ற வரிக்கு ஏற்ப சாதி மறுப்பை சமூகத்துக்கு வலிமையான ஆயுதமான திரைவழி சொன்னவர் பாரதி ராஜா. தனா இயக்கத்தில் படைவீரன் படத்தில் பாரதி ராஜா சாதி எதிர்ப்பை நடித்து காட்டிய விதம் அழுத்தமானது. ஒரு உன்னத இயக்குனரை விட சிறந்த நடிகர் இருக்க முடியாதுன்னு ஒரு ரசிகையாக பாரதி ராஜாவை பார்த்து வியந்து மௌனித்தது அந்த படத்தில்தான். பெண் சிசு கொலையை கருத்தமாவாக கண்டித்தவர்தான் காலத்திற்கு ஏற்ப சினிமா நுணுக்கங்களில் தன்னை பொருத்தி கொண்டு பொம்மலாட்டம் போன்ற திரைப்படத்தையும் கொடுத்தாரு. ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்படாமல் போன படம் பொம்மலாட்டம் போகட்டும். கொண்டாட்டங்களும் விருதுகளும் மட்டுமே படைப்பினை உச்சி முகர்வதாகி விடாது. ஒரு கடைக்கோடி ரசிகனின் சிறு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ அல்லது அவன் சிந்தனையை சொடுக்குவதோதான் படைப்பாளியின் வெற்றி. பாரதி ராஜாவின் வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும்.